ஹாய், வெல்கம் பேக் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு நார்த் இந்தியன் ட்ரெயின் வந்திருக்குங்க. என்ன புரியலையா? இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க பண்ண போறேன். அதான் ஆலு பாலக் கிரேவி. அது எப்படி பண்ணணும், என்னென்ன போடணுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். சீரகம், ஸ்டார் ரிங்ஸ், ஒரு பே லீஃப், ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோக்கு அப்படியே லைக் கொடுத்துட்டு பாருங்கள், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியோட இஞ்சி பூண்டு ரெண்டும் ஆட் பண்ணி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பியூரி பண்ணி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பியூரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய சைஸில் நறுக்கிக்கோங்க உருளைக்கிழங்க. அந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி சப்பாத்தி பூரி ரெண்டுத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, செமி சாலிடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போது அந்த உருளைக்கிழங்கு கூட எல்லா மசாலாஸும் சேர்ந்து நல்லா வெந்துடும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது அப்பப்போ தண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 minutes 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் கீரை நல்லா வேகும். கீரை நல்லா வெந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் கிரேவி முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த கிரேவியை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.